அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. வணக்கம் அன்பு நேயர்களே. இன்றைய பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, கோடாங்கி வசியமை பற்றி தான் இன்றைய பதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோடாங்கி வசியமை இது எதற்கு பயன்படும், இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்த கோடாங்கி வசியமை இது எதற்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இப்போ குறி சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் நம்மகிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு குறியில் உட்கார்ந்தாலுமே குறி தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஒரு அருள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வசியமை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வசிய அஞ்சனம் பார்த்தீங்கன்னா குறி சொல்கிறவங்களுக்கு சொல்கிற சொல்லு கண்டிப்பாக அங்கே நிற்கும். அவங்க நினைத்து வந்தது அப்படியே சொல்லக்கூடிய ஒரு வசிய மையாக இந்த கோடாங்கி மை நம்ம பயன்படுத்தி வருகிறோம். சரிங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரீக லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வசியமை பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய காரியமானது ஒரு தடையின்றி செய்வதற்கு இந்த கோடாங்கி வசியமையானது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துவோர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. எந்த ஒரு காரிய தடை, கண்திருஷ்டி இது எதுவுமே உங்களுக்கு வராது. எப்பேற்பட்டவர்களாலும் செய்வினை, ஏவல், பேய், விசாசி எதை செய்திருந்தாலும் உங்களிடம் அண்டவே அண்டாது. சரிங்களா? எல்லா சகல காரியத்திற்கும் வெற்றியாக்கி தரக்கூடிய அந்த வசியமையானது உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இது முக்கியமாக இந்த பதிவு எதற்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, முக்காலத்தையும் கணித்து குறி சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வசிய அஞ்சனமானது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த பம்பை அடித்து குடுகுடுப்பக்காரர் என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க மேக்சிமம் இதை தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் அவங்க வந்திருக்கும் போதே நமக்கு தெரியாது நம்ம வீட்டை பற்றி, நம்ம குடும்பத்தை பற்றி எப்படி சொல்லுகிறான்றது என்றால் இந்த வசிய அஞ்சனம் பயன்படுத்துறதுனால தான் அவங்களுக்கு தெய்வம், அவங்க தெய்வமானது இந்த குடும்பத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக புட்டு எடுத்து வைப்பாங்க பார்த்தீங்களா. இந்த வசிய அஞ்சனம் மூலமாக பயன்படுத்தி வர்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு தெய்வத்தை உபாசனை வைக்கிறீங்க, அந்த தெய்வமானது எனக்கு உள்ளே இறங்கணும், எனக்கு உண்டான அந்த தெய்வத்தினுடைய அருள் அனுகிரகங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசிய அஞ்சனத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வணங்குகின்ற தெய்வத்தினோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த வசிய அஞ்சனம் வேணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நமது தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த அஞ்சனத்தை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இது போன்ற நல்ல பதிவிற்கு நமது சேனலை தொடர்ந்து காணுங்கள். இது போன்ற மென்மேலும் நல்ல தகவல் பதிவிடப்படுகிறது. எதாரும் உங்களுடைய ஆதரவு நமக்கு அதிகமாக தேவை. இதை பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு காரியம்னாலும் நம்ம அது வெற்றியாக்கி கொடுப்போம். மீண்டும் வேறொரு பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி.